viewers, welcome to Chem Academy. இந்த வீடியோல நீட் previous year question தான் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா aldehyde ketone and carboxylic acid. So இதோட part 1 வீடியோ வந்து பார்க்கலன்னா பாருங்க, descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். This is part 2 வீடியோ. Question number 6 பாருங்க. ஒரு ketone group compound கொடுத்திருக்காங்க. So அந்த காம்பவுண்ட் ஹைட்ரஜன் சயனைடோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, காம்பவுண்ட் பி. தென் அதை வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அண்ட் ஹீட் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் சி கிடைக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஹைட்ரஜன் சயனைடு போட்டனாலே நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் தான் கிடைக்கும். ஒரு ஹைட்ரஜன் ஒரு கீட்டோன் குரூப்போட ஹைட்ரஜன் சயனைடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசிட் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ரியாக்ஷன். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்டோட ஹைட்ரஜன் சயனைட் போடும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஓ கூட ஆட் ஆகிட்டு இந்த சிஎன் வந்து கார்பனோட ஜாயின் ஆகி இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதோட பேர் வந்து சைனோஹைட்ரேட். ஓகே, சைனோஹைட்ரேட். தென் ஆசிட்ல இருக்கக்கூடிய H+ வந்து H+ வந்து இந்த OH அட்டாக் பண்ணி OH2 மாறுது. ஸோ OH2 அப்படிங்கிறது நியூட்ரல். ஸோ 3 பாண்டு ஆக்சிஜனுக்கு இருக்க தேவையில்லை. ஸோ H2O ரிமூவ் ஆயிட்டு தென் இங்கே இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்கின் காம்பவுண்டோட சயனைட் குரூப் இருக்க மாதிரி கிடைக்கும். தென் நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா COOH. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா C∧N தானே இருக்கு. ஸோ இதை நம்ம Rன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர் C∧N இருக்கு. ஸோ இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் HOH. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து எப்படி பிரியும்னு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு டபுள் பாண்டை பிரிச்சுட்டு C�O போட்டுக்கலாம். இங்கே வந்து NH2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த HOHல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இது வந்து ஷார்ட்கட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H2Oவா பிரியுது, வாட்டரில் இருக்கக்கூடியது. ஆக்சிஜன் வந்து சியோட ஜாயின் ஆகிட்டு இந்த H2 வந்து என்னோட ஜாயின் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் RC�O NH2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எகைன் நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது என்ன கிடைக்குது பாருங்க, அமைடு கிடைக்குது. ஸோ இது என்னது அப்போ பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அமைடு கிடைக்கும். தென் எகெயின் ஃபுல்லி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆசிட் கிடைக்கும். அது எப்படின்னு பார்ப்போமா? ஸோ HOH இருக்கு. இந்த OH வந்து எங்கே போகும் கார்பன். ஸோ OH வந்து நெகட்டிவ் பார்ட், H வந்து பாசிட்டிவ் பார்ட். ஸோ கார்பன் வந்து நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ அதனால ப்ளஸ்ஸு. ஸோ நைட்ரஜன் வந்து என்னது மைனஸ். அப்போது H+ வந்து நைட்ரஜன் கூடயும் OH- வந்து கார்பன் கூட என்ன ஆகும் அட்டாச் ஆகும்போது நமக்கு RC∧OH plus NH3 அமோனியா ரிலீவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சயனைட் குரூப் இருந்து அப்படின்னா இந்த நைட்ரஜன் வந்து அமோனியா ரிமூவ் ஆயிட்டு இது கூட OOH அப்படிங்கிற குரூப் வந்து ஜாயின் ஆகி நமக்கு ஆசிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், ரைட்? ஸோ இப்போ இங்கே எங்கே இருக்கு? ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Identify the major product obtained in the following reaction. ஸோ ஒரு கீட்டோ குரூப்பு இருக்கு, ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. ஸோ இதோட ஒரு ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியேஜென்ட் பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரியேஜென்ட் தான். என்னது? டாலன்ஸ் ரியேஜென்ட். நம்ம லேப்ல பண்ணியிருப்போம் இல்லையா டாலன்ஸ் ரியேஜென்ட் வச்சு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் குரூப்பையும் ஆல்டிஹைட் கீட்டோ குரூப்பையும் நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக கார்போனில் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம், கார்போனில் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் இதுக்கு தான் யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் தான் நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு ஆல்டிஹைட் அல்லது கீட்டோ குரூப் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டில் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆல்டிஹைட் சில்வர் நைட்ரேட் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மிரர் கிடைக்கும். சில்வர் மிரர் ஃபார்ம் ஆனோடனே நமக்கு ஆல்டிஹைட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன், ரைட்? ஸோ இதனுடைய மெக்கானிசம் பார்ப்போமா?
So this is the mechanism here. இங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எடுத்துட்டு நம்ம reagent போடுறோம். reagent போட்டோனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. So this is a mild oxidizing agent. Okay, mild oxidizing agent இது வந்து act ஆகும். So oxidizing agent என்ன ஆகும்? Reduce itself, right? Reduce itself and oxidize others, right? So in the mild oxidizing agent வந்து the aldehyde group வந்து acid என்ன பண்ணும்? acid oxidize பண்ணும். இந்த silver வந்து Ag2+ ன்னு இருக்கும் இல்லையா? 2Ag இருக்கு. So Ag2+ என்ன ஆகும்னா Ag மாறும். So Ag மாறிருக்கு. So reduce means it gains some electron இல்லையா? gain some electron, gain 2 electron. That's why 2Ag silver mirror form ஆயிட்டு then the OH இந்த H சேர்ந்து water remove ஆயிட்டு then ammonia வந்து அப்படியே இருக்கு. ஓகேங்களா? ரிலீவ் ஆயிருக்கு. So நமக்கு இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிஹைட் குரூப் மட்டும் இது என்ன பண்ணிருக்கு ஆக்சிடைஸ் பண்ணிருக்கு. ஸோ ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு கார்பாக்சிலேட் ஆனையான் கிடைச்சிருக்கு. ஸோ கார்பாக்சிலேட் ஆனையான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ this is the answer. அப்ப நம்ம சிம்பிளா என்ன ஒரு ஆல்டிஹைட் குரூப் இது மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கறனால ஆசிடா வந்து என்ன பண்ணுது கன்வர்ட் பண்ணுது. எதை மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட மட்டும். ஏன் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ரியாக்ட் ஆகறனால. இதே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா கீட்டோ குரூப் என்ன பண்ணும் ஆக்சிடைஸ் பண்ணி ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இப்போ இது வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் மட்டும் பார்த்தோம். டாலரன்ஸ் ரியேஜென்ட்னா நம்ம சில்வர் மிரர் கிடைக்கும். இதே ஃபெல்லிங் சொல்யூஷன்னா ஃபெல்லிங் சொல்யூஷன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் precipitate ப்ளூ டு ரெட் precipitate கிடைக்கும். ஸோ குப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் இல்லையா? ரெட் precipitate கிடைக்கும் குப்ரஸ் ஆக்சைடு. ஓகே, தென் வந்து பெனிடிக் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணும்போது அதே எகெயின் ரெட் precipitate தான் ஃபார்ம் ஆகும். அது குப்ரஸ் ஆக்சைடு. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரோசி ரெட் precipitate வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ டாலரன்ஸ் ரியேஜென்ட்ல என்ன கிடைக்கும் சில்வர் மிரர் கிடைக்கும். ஃபெல்லிங் சொல்யூஷன் இது எல்லாமே வந்து கார்பனைல் காம்பவுண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் என்னென்ன டாலரன்ஸ் ரியேஜென்ட், ஃபெல்லிங் சொல்யூஷன், பெனடிக் சொல்யூஷன், ஷிஃப்ட் பேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம். Okay, next question. So இதோட ஆன்சர் சொல்ல மறந்துட்டேன். So this is the answer. So அப்ப இங்க following ஆப்ஷன்ல பாருங்க. So இந்த கீட்டோ குரூப் என்ன ஆகக்கூடாது ஆக்சிடைஸ் ஆகக்கூடாது. இந்த ஆல்டிஹைட் குரூப் மட்டும் ஆக்சிடைஸ் ஆகணும். அது எங்க இருக்குன்னு பாருங்க. கீட்டோ குரூப் இருக்கு, ஆனா இங்க இது வந்து ஆல்கஹாலா மாறி இருக்கு. So this is wrong. So இது கீட்டோ குரூப் வந்து ஆல்கஹாலா மாறி இருக்கு. This is also wrong. So அப்போ ஆப்ஷன் பி இங்க பாருங்க கீட்டோ குரூப் அப்படியே இருக்கு, இது மட்டும் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. Okay, option B is the right answer. Next question. Consider the given reaction. Acetone கொடுத்திருக்காங்க, dilute barium hydroxide. So X என்ன அதுல இருக்கக்கூடிய the functional groups present in X. Okay, அதுல இருக்கக்கூடிய functional group என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So இது வந்து ஒரு aldol reaction. Okay, aldol reaction. So this is like sodium hydroxide base மாதிரி தான் இல்லையா? இப்போ நம்ம எப்படி போடுவோம் ஒரு ஆல்டால்னா 2 moles ஆஃப் இதான் ரியாக்ஷன் 2 moles ஆஃப் ரியாக்டன்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் CH3 C double bond O CH3. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ OH மைனஸ் வந்து எதை அட்டாக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே CH2 இதில் இருக்கக்கூடிய CH3ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணி நமக்கு என்னவா மாறிடும்னா -H2வா போயிட்டு CH2 minus C double bond O CH3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனோட எகெயின் ஸோ இது இங்கே எழுதுறேன். இதோட எகெயின் C double bond O CH3 plus இன்னொரு நம்பர் ஆஃப் reactant acetone வந்து போடுறோம். C double bond O CH3 வந்து அட்டாச் ஆகும். ஸோ இப்போ இது வந்து இந்த குரூப் வந்து இதோட இந்த கார்பனோட அட்டாச் ஆகணும் அப்படின்னா நமக்கு இங்க என்ன இருக்கணும் இங்க ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்கு. அப்போ என்ன ஆகும் இது போய் இங்க அட்டாச் ஆகணும் அப்படின்னா இங்க பிளஸ் வரணும் இல்லையா? இங்க பிளஸ் வரணும்.
இப்போ ஒரு நிமிஷம் ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த நெகட்டிவ் குரூப் வந்து இதை அட்டாக் பண்ணலாம் இல்லையா? அப்போ எப்படி வரும்னு பாருங்க. ஸோ இந்த டபுள் பாண்ட் ஓல இருக்கு, ஒரு பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும்போது கார்பன் கெட்டிங் ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? ஸோ அப்போ இந்த CH2 மைனஸ் வந்து C ப்ளஸ் அட்டாக் பண்ணி நமக்கு அட்டாச் ஆகுது ரெண்டு குரூப். எப்படின்னு பார்ப்போமா? CH3 CO மைனஸ், இங்கே என்ன ஆகிடும்னு பாருங்க, இங்கே வந்து இந்த CH3 தான் இங்கே போடுறேன், இந்த குரூப் அப்படி இங்கே அட்டாச் ஆகுது. CH2 C double bond O CH3, ஓகே, O மைனஸ். தென் இதை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா CH3 C CH3, இங்கே என்ன ஆயிரும்? O மைனஸோட H ப்ளஸ் ஆட் ஆகி நமக்கு OH ஃபார்ம் ஆயிரும். CH2 C double bond O CH3. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்கா? ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட், ரைட்? திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஸோ இதுதான் ப்ராடக்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் எக்ஸில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இல்லையா? ஒரு ஆல்கஹால் இருக்குது, ஒரு கீட்டோன் இருக்குது. ஒரு ஆல்கஹால் கீட்டோன். ஸோ இது ஆல்கஹால் கீட்டோன் தான் ஆன்சர். இப்போ இதில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டபுள் பாண்டு கிடையாது, டபுள் பாண்ட் ஆல்டிஹைடு கிடையாது, ஆல்கஹால் ஆல்டிஹைடு கிடையாது. இப்போ ஆல்கஹால் கீட்டோன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 9. ஆசிடோட நம்ம B2H6 போட்டு ஆல்கஹால் கிடைக்குது. ஆல்கீனோட அதே மாதிரி B2H6 அண்ட் பிரசன்ஸ் ஆஃப், இது வந்து ஆசிட் மீடியத்தில், இது பேஸ் மீடியத்தில் ஆல்கஹாலை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பாருங்க, ஐடென்டிஃபை எக்ஸ் இன் எபோ ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே எக்ஸே அவங்க கொடுக்கல இல்லையா? இப்போ ஆப்ஷனில் பாருங்க, வேற ஏதாவது இருக்கா? கீழே கொடுத்துருக்கிறது ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ மேலே கொடுத்துருக்கிறத வச்சு தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் எக்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் மிஸ்டேக். இதுதான் எக்ஸ். ஓகே, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிருச்சு, B2H6ன்னு. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஆசிட் இருக்கு இல்லையா? ஆசிட் வந்து B2H6 போடும்போது ரெடியூஸ் ஆகி நமக்கு என்ன? ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. தென் இந்த ஆல்கீன் வந்து எகெயின் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் மீடியத்தில் ரெடியூசிங் ஏஜென்ட் போடும்போது நமக்கு ஆல்கஹாலா ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் RC double bond OH. ஸோ B2H6 அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் reducing agent, right? Powerful reducing agent. அப்போ ஒரு ஆசிடை என்னவா மாத்திரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்டிஹைடா மாற்றி அடுத்து ஆல்கஹாலா மாற்றாது, டைரக்டா என்னவா மாத்திரும்னா ஆல்கஹாலா மாற்றும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாண்டை வந்து பிரேக் பண்ணி நமக்கு H2, இந்த பக்கம் ஒரு H, இந்த பக்கம் ஒரு H வந்து, இது வந்து ஷார்ட்கட், ரைட்? RCH2OH அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும், ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ தென் அல்கீன் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் B2H ரெடியூசிங் ஏஜென்ட்டோட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு மீடியத்தோட நம்ம போடும்போது அங்கே H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு. அப்போ நம்ம ஹைட்ராலிசிஸும் பண்ணுவோம் இல்லையா? ஹைட்ராலிசிஸும் பண்ணுவோம். இங்கே வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது கிடைக்குது இல்லையா? HOH ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது தான் CH2OH வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். தென் இங்கே RCH டபுள் பாண்ட் CH2 போட்டோம் அப்படின்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்னால இந்த அல்கீனும் என்னவா மாறிடுதுன்னு பாருங்க, ஆல்கஹாலா மாறுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HOHன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த HOH அப்படிங்கிறதுல இப்போ நமக்கு தெரியும் மார்க்கோனிகாஃப் ப்ராடக்ட் என்ன? மார்க்கோனிகாஃப் ரூல் படி நெகட்டிவ் பார்ட் OH மைனஸ் அயான் வந்து கார்பன் ஹேவிங் lesser number of hydrogen, ஷார்ட் எழுதுறோம். ஓகே, அதே பாசிட்டிவ் பார்ட் வந்து கார்பன் ஹேவிங் more number of hydrogen, right? More number of hydrogen. This is Markovnikov rule. Markovnikov
Markov's rule, right? So இங்க வந்து நம்ம இந்த reaction வந்து Markovnikov rule படி தான் நடக்கும். ஓகே, ஆனா நம்ம ப்ராடக்ட் வந்து ஷார்ட்கட்ல எழுதும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ப்ராடக்டா கிடைக்கும். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஓகே, ப்ராடக்ட் அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஷார்ட்கட்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் அண்டர்கோஸ் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ஓகே, இட் வில் அண்டர்கோஸ் மார்கோனிகாஃப் ரூல், பட் நம்ம ஷார்ட்கட்டை மட்டும் எப்படி எழுதிக்கலாம், ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கார்பன் ஹேவிங் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எது நெகட்டிவ் பார்ட்டை தான் அட்டாக் பண்ணும். ஆனா இங்க வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல்னா என்ன பண்ணணும், நெகட்டிவ் பார்ட் வந்து எங்க போகணும், கார்பன் ஹேவிங் ஹை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், அதே பாசிட்டிவ் பார்ட் வந்து கார்பன் ஹேவிங் லோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா RCH2 இந்த CHோட H2 அண்ட் CH2 இந்த OH வந்து இது அட்டாச் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஆல்கஹால். என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, அப்போ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் வந்து எக்ஸ் இல்லையா? ஸோ B2H6 போட்டாதான் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டாதான் என்ன ஆகும். ஸோ இதில் பாருங்க, இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், இந்த ஹைட்ரஜன் பெல்லேடியம் இதெல்லாம் போட்டால் டைரக்டா ஆல்கஹாலா மாறுமா அப்படின்னா மாறாது. ஸோ B2H6 போட்டால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, B2H6 போட்டால் மட்டும்தான் நமக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 10. The following conversion is known as. So இது என்ன reaction, இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டீஃபன் எட்டார்ட், கேட்டர்மன், கோச், ரோசன்மேன் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இல்லை பாருங்க, ஒரு அசைல் குளோரைடு இருக்கு, பென்சின் அசைல் குளோரைடு இருக்கு, தட் இஸ் பென்சோயில் குளோரைடு. ஓகே, பென்சோயில் குளோரைடு. இதோட நம்ம ஹைட்ரஜன் வித் பெல்லேடியம் பேரியம் சல்ஃபேட் போடுறோம். அப்படி போடும்போது நமக்கு பென்சால்டிஹைடு கிடைக்குது. வாட் இஸ் தட்? பென்சால்டிஹைடு. ஸோ என்ன ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, திஸ் இஸ் நோன் அஸ் ரோசன்மன் ரியாக்ஷன். ரோசன்மன் ரியாக்ஷன். எப்பயுமே நம்ம ஒரு நேமிங் ரியாக்ஷன்னு நம்ம மெமரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரியாக்டன் ஞாபகம் வச்சுக்கணும், தென் ரியேஜன் ஞாபகம் வச்சுக்கணும், இன்டர்மீடியேட் இருந்துச்சுன்னா இன்டர்மீடியேட் ஞாபகம் வச்சுக்கணும், தென் ப்ராடக்ட், ரைட்? ப்ராடக்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்ன நேமிங் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது என்ன நேமிங் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசன்மன் ரியாக்ஷன். ரோசன்மன் நேமிங் ரியாக்ஷன், ரைட்? ரோசன்மன் நேமிங் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த கேட்டலிஸ்ட் இருக்கு இல்லையா, H2PdBS4, இது வந்து ரோசன்மன் கேட்டலிஸ்ட். ஓகே, ரோசன்மன் கேட்டலிஸ்ட் ஆர் ரியேஜென்ட். ஓகே, கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ இதை போடும்போது நமக்கு இந்த மாதிரி அதே ரியாக்ஷன் தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பென்சால்டிஹைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த ரியாக்ஷன். இப்போ இந்த ஹைட்ரஜன் அண்ட் இப்போ என்ன பண்ணும், இந்த C+O அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கு, ஹைட்ரஜன் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், ரிடக்ஷன் வந்து நடந்திருக்கு. அப்போ ரெடியூஸ் ஆயிருக்கு, C+O ஆல்டிஹைடா ரெடியூஸ் ஆயிருக்கு. வாட் இஸ் இட்? ஆல்டிஹைடா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த PdBSO4க்கு பதிலாக PdH2 போட்டிருந்தோம் அப்படின்னா, பெல்லேடியம் ஹைட்ரஜன் போட்டிருந்தோம் என்னன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆயிருக்காது. எகெயின் இது வந்து ரெடியூஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன். ஓகே, 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகி நமக்கு CH2OH பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடும். ஓகே,
PDH2 போட்டோம்னா ஓகே பெல்லேடியம் ஹைட்ரஜன் கேட்டலிஸ்ட் போட்டோம்னா இந்த பென்சால்டிஹைடும் வரும். எகெயின் ஃபர்தரா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகி ரெடியூஸ் ஆகி ஆல்கஹால் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் ப்ராடக்ட் நமக்கு வேண்டாம், ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நம்ம பெல்லேடியம் BSO4 போடணும். ஸோ BSO4 அப்படிங்கிறது BSO4 will act as catalytic poison. What is that? Catalytic poison. Okay. So BSO4 will act as catalytic poison. That's why the reaction will stopped in aldehyde formation. Okay. Aldehyde formation oda enna airum stop பண்ணிரும் BSO4. அதே பெல்லேடியம் ஹைட்ரஜன் போட்டோம் அப்படின்னா பென்சைல் ஆல்கஹாலா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? So this is the answer. அப்போ இது என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோசன்மன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.